வணக்கம் நண்பர்களே. விஜய் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸா போனாரு, கவனிச்சிங்களா? என்ன வேகம், என்ன கூட்டம் இல்ல. அங்கே போய் சைக்கிள் விட்டாரு பாருங்க. அப்படியே விட்டா அங்கிருந்து சென்னைக்கே சைக்கிள் வந்துருவாரு போல இருக்கு. அப்படி இருந்துச்சுங்க. கூட்டத்துல பார்த்தா கூடவே 10 பேர் சைக்கிள் வருவாங்க போல இருக்கு. 10 பேர் என்ன, 1000 பேர் கூட வருவாங்க போல இருக்கு. அங்கே சுத்தி 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 எட்டெல்லாம் போட்டாருங்க. சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும் காமிச்சாரு போல இருக்கு. சைக்கிள் மட்டும் ஓட்ட மாட்டாரு, அரசாங்கத்தையும் நல்லா தான் ஓட்டுவாருங்கிற மாதிரி சிம்பாலிக்கா காமிச்சிட்டாருல. ஐயோ, எல்லாம் மத்த கட்சிக்காரங்களாம் அவங்க ஒவ்வொரு தலைவரும் இப்ப சைக்கிள் ஆர்டர் பண்ணிருக்காங்க, நான் போற இடத்துல சைக்கிள் ரெடி பண்ணுன்னு. அல்ல அப்படி நினைக்காடி கூட அங்க தொண்டர்கள்னா, தலைவர் சைக்கிள் ஓட்டுறீங்களா, ஏன்பா இந்த கவலை அப்படி நினைக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டாருங்க. அப்படி தூத்துக்குடி இருந்து போனாரு பாருங்க. அங்கங்கே கூட்டம், அந்த எவ்வளவு கூட்டம் வருது. எல்லா தரப்பினரும் வராங்க. இளைஞர்கள் தான் வருவாங்க, ஜென்சி தான் வருவாங்க, இல்ல ரசிகர்கள் தான் வருவாங்க, இல்ல ஆண்கள் தான் வருவாங்க, இல்ல பெண்கள் தான் வருவாங்க, பெருசுங்க வராது, இப்படி எல்லாம் சொன்னாங்க. எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்துட்டாங்க பாருங்க. அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டாருங்க. அதுக்கு நடுவில் அங்கே போய் எல்லாம் பல திட்டங்களை அறிவிச்சாரு. பாத்தீங்கல்ல, அரசாங்கத்துடைய பல திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தானாக வந்து சேரும், போய் நீங்க போகவே வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னா அப்படி போனாதான் டப்பு கேட்கறாங்க அப்படின்னாரு. டப்பே வாங்க மாட்டாங்களாம். டப்பு கேட்காத ஒரு அரசாங்கமா மக்கள் நம்புவாங்களா? நம்ப முடியுமா? டப்பு கிடையாது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நினைச்சு பாருங்க. வர்ற தலைவர்களே அதான் சொல்றாங்க, எங்க ஆட்சியில டப்பு கிடையாது, அவங்க ஆட்சி தான் டப்பு, அது டப்பு வாங்கின ஆட்சி, இதெல்லாம் சொல்லிட்டு விஜயில் டப்பு இல்ல சொன்ன உடனே மக்கள் அதை நம்புற மாதிரி காமிச்சிட்டாங்க. எத்தனை சினிமால சொல்லியிருப்பார். அப்படி மட்டும் இல்ல, நேர்ல பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி கிட்ட ஒரு நம்பகத்தன்மை தெரியுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. விஜய்ங்கிற அரசியல்வாதி புதுசா வந்திருக்காரு, அவர் சொல்றதுல நம்பலாம் அப்படின்னு நிச்சயமா நம்புறாங்க. விஜய் கிட்ட ஒரு சின்ன மாற்றம் இருந்து கவனிச்சீங்களா? என்ன மாற்றம் அப்படின்னா, அடிக்கடி புன்சிரிக்கிறாருங்க. இந்த புன்சிரிப்பு எதற்கு, இந்த புன்சிரிப்பு எதற்கு அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. புன்னகை மன்னன் எதற்காக ஆட்சிக்கு வந்துட்டாரோ, ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி நினைக்கிறாரோ, இல்ல ஆட்சிக்கு வந்துடுவாரு மக்கள் எல்லாம் மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்களே, அதை புரிஞ்சுக்கிட்டாரோ, அப்பப்ப லைட் ஸ்மைல் அடிச்சுட்டு போனார். இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. என்னங்க, அவர் அப்படி கிளம்பி இங்க சென்னையில இருந்து கிளம்பி அங்க கன்னியாகுமரி போய் மறுபடியும் தூத்துக்குடி வர்ற வரைக்கும் எல்லா சேனல் லைவ தனியா போட்டு விட்டாங்கல்ல, மக்கள் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் சினிமா பாக்குற மாதிரி ஆகி போச்சுங்க. நடுவில் அப்படியே ஒரு பெரிய பெரிய சேஞ்சஸ் வரும், பெரிய பாட்டு வரும், அப்புறம் கிளைமாக்ஸ் வரும். இதெல்லாம் குமரி முனைக்கு போய் சூரிய உதயத்தை பார்க்கின்ற இடத்திலே நின்று பேசினார். மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் அப்படின்னு பேசினார். இதெல்லாம் பேசுறது மூலமாக ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஏதோ அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சார்ல, மக்கள் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. பெரிய அளவுக்கான உற்சாகம் அப்படியே கரை புரண்டு ஓடிச்சு. இது விஜயோடைய ஒரு புது ஸ்டைலா இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு நம்ம பதிவு செய்யறது 12ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி, 11 நாள் இருக்கு. ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கு 9 நாள் தான் இருக்கு. இதை வைத்துக்கொண்டு விஜய் என்ன செய்வாரு? கும்மிடி பிண்டி பிரச்சாரம்னா ரத்து. எந்த ஊருக்கு போவாரு, யாருக்கு ஆதரவா பேசுவாரு, இல்ல ஒரு ஊருக்கு போய் அந்த ஊருக்கு வர முடியல, அந்த ஊருக்கு வர முடியல அப்படின்னு ஒட்டு மொத்தமா பேசிடுவாரா? சொல்ல முடியாதுங்க. விஜய் அப்படி இந்த பேப்பரை பார்த்து படிச்ச பேப்பர் எல்லாம் பறக்குது. ஆனாலும் மக்கள் இது என்ன சொல்ல போறாரு, அடுத்த டைலாக் என்ன, அடுத்த அறிவிப்பு என்ன, இப்படி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை ஏத்துக்கிறாங்க. அந்த அந்த கனெக்ஷன் நல்லா கவனிங்க. நம்ம நூத்துக்கணக்கான கூட்டங்களை பார்த்திருப்போம். நாங்களும் எம்ஜிஆர் காலத்து கூட்டங்களை பார்க்கிறோம், கருணாநிதி அவர்கள் நடத்தின கூட்டங்கள், அதுல தருகின்ற இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர் திரு ஸ்டாலினுடைய கூட்டம், அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பாக்குறாரு, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்தை காமிக்கிறாரு, எடப்பாடி திட்டுவாருங்கிறாரு, அதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க. அதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இதெல்லாம் மக்கள் ரசிச்சாலும் இது தேர்தல் பிரச்சனையா? தேர்தல் பிரச்சனை யோசிக்கிறாங்கல்ல. இந்த இந்த படம் காமிக்கிறது இதெல்லாம் வேணுமா? படத்தை தான் எல்லா அரசியல்வாதிகளும் காலங்காலமா காமிச்சிட்டு இருக்காங்களே. விஜய் அந்த மாதிரி டச் பண்றதே இல்லைங்க. தரம் தாழ்ந்து விஷயங்களே கிடையாது, பூடகமான கிண்டல் கிடையாது, டைரக்டா அடிக்கிறது. இது ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ்காரங்க ஒரு அடையாளமா தெரியுதுங்க. இனி வருகிறவர் எல்லாம் அந்த மாதிரி தான் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கா விஜய் இருக்காரு. இதை மக்கள் ரசிக்கிறாங்க, மக்கள் மெச்சூர் ஆகுறாங்க. என்னங்க அவர் தொண்டர்களா, என்னங்க எங்கெங்கெல்லாம் விசில் அடிக்கிறவங்க இப்படிலாம் சொன்னாலும் கூட தொண்டர்கள் இதை பத்தி பேசக்கூடாது என்ற ஒரு படிநிலையை, இது ஒரு பக்குவ மனநிலையை அவர் உருவாக்குறாரு. இதை நீங்க கவனிக்கணும். விஜய்
கொண்டு போகின்ற அரசியல் ஒரு திரையிலிருந்து அரசியல் அதிகாரத்திற்கு வருகின்ற ஆசையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் விஜய் ஏதோ அரசியல்வாதியாகவே பிறந்து வளர்ந்து வந்தவர் போல பிஹேவ் பண்றாருல, அதுவும் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இதெல்லாம் மற்ற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்குது. கடந்த சில நாட்களாக விஜய் முக்கியமாக நெல்லை போனார்ல, அங்கு கூடின கூட்டம் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு ஊர்கள், முக்கியமா இப்போ நீங்க பாத்தீங்க காரைக்குடிக்கு போற வழியில மதுரையில இருந்து, அப்புறம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போற வழியில இருந்த கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அவங்க கூட கொடுக்கின்ற கனெக்ஷன், இது எல்லாமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகளை தெரியுது. என்ன அரசியல் மாற்றம் வந்துருங்க, விஜய் எவ்வளவு சதவீதம் வரும், விஜய் அதிக அளவுக்கு தொகுதி எடுத்தால் யாருக்கு லாபம், விஜய் அதிக தொகுதி எடுத்தால் திமுகவுக்கு லாபம், விஜய் அதிக தொகுதி எடுத்தால் அண்ணா திமுகவுக்கு லாபம், விஜய் அதிக தொகுதிகள் எடுத்தால் விஜய்க்கு லாபம். இப்படி எல்லா விதமான கருத்து கணிப்புகள், இது மாதிரி கருத்தாளர்களுடைய கருத்து வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பங்களை சொல்றாங்க. எந்த ஒரு அரசியல் விமர்சகரும் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாருங்க. தன்னுடைய விருப்பத்தை சேர்த்து விஜய் அதிக தொகுதியை எடுத்தால் அவர் ஜெயிப்பாருங்க, விஜய் அதிக தொகுதிகள் எடுத்தால் அவர் ஜெயிப்பாருங்க, இப்படி சொல்றது மூலமாகவே தன்னுடைய விருப்பங்களை காமிக்கிறார். நாங்க அப்படி இல்லைங்க. நம்ம இன்னைக்கு நடந்தது என்ன, மக்களுடைய மனநிலை என்ன, அதை பார்த்து நான் பேசுறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பல்வேறு ஊர்களில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகின்ற செய்தியாளர்கள் நமக்கு சொல்ற கருத்துக்களை வெளிப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கின்ற தலைவர்களுடைய உடல் மொழி என்ன, பாடி லாங்குவேஜ், அங்க இருக்கின்ற மக்களுடைய எதிர்வினை ஆற்றுகின்ற பாவனை என்ன, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குல்ல. எத்தனையோ கூட்டங்கள் இருக்கும், நிறைய கூடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் விஜய்க்கு சொல்றாங்க, கூடுற கூட்டம் ஓட்டு போடுமா அப்படின்னு. இன்னொரு விஷயங்க, கூடாத கூட்டமும் ஓட்டு போடும். சில பேர் கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க, ஐயோ காத்து வாங்குதுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா ஓட்டு மட்டும் சரியா போடுவாங்க. சில பேர் பேசுறதுக்கு கூட்டமா வருவாங்க, போகும்போது ஓட்டு போடுமாங்கிறது மறந்தே போயிடுவாங்க. இப்படிலாம் அரசியல் தளத்துல மக்களுடைய வெளிப்பாடு இருக்கு. விஜய் பேசும்போது இருக்கின்ற மக்களுடைய ஆர்ப்பரிப்பு பார்க்கும்போது ஒரு மாற்று சக்தியை கண்டு கொண்டதான ஒரு அடையாளம் தெரியுது. இது அப்படியே ஒரு 5 சீட்டு வாங்குவாரா இல்ல 25% வாங்குவாரா அப்படின்னு தேர்தல் முடிவு தான் காட்டும். இது கருத்து கணிப்பு இல்லைங்க. நான் கருத்து கணிப்பு செய்யல, ஆனா அதுக்கான ஒரு பூடகமான விஷயங்கள் நாங்க சொல்லல. ஏன்னா இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். விஜய் கணிசமான வாக்கு சதவீதம் பெறுவார். ஓரிரு அல்லது 6-7 இடங்கள் ஜெயித்தால் கூட பெரிய கட்சிகளை பாதிப்பார். அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் போடுறீங்க. இல்லைங்க, அவர் 40% ஜெயிப்பாரு, அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு, இதெல்லாம் அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். இது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லைங்க, நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மாறுகின்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில எதுனா நடக்கலாம். இன்று திமுக முன்னணியில் இருக்கிறது. விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் திமுக கொஞ்சம் பின்வாங்கக்கூடும். அந்த பின்வாங்குங்கிறது எவ்வளவு தூரம் பின்வாங்குறாங்கிறது தெரியாது. திமுக மிகப்பெரிய அளவுக்கான ஸ்வீப் அடிக்கலாம், இல்ல சாதாரண கடந்த முறை பெற்ற வெற்றியாக மாறலாம், இல்ல அப்படின்னா கொஞ்சம் சீட்டு குறையலாம், பெரும்பான்மை குறையலாம். அதிமுகவும் இதே நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் பொருத்தமா இருக்கும். திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிவிட முடியும் நம்பிக்கையில் இருக்கிறார்கள். விஜய் முதலமைச்சர் தான் மாதிரியான பாடி லாங்குவேஜை காட்டுறாரு. இது மக்கள்கிட்ட எந்த மாதிரி எதிரொலிச்சு எல்லா தொகுதிகளிலும் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற வகையில் மாறுமா, எல்லா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான சீட்டு வரக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்கள், தாவேக வேட்பாளர்கள் ஜெயிப்பார்களா, அந்த அளவுக்கு தேர்தல் பணி ஆற்றுறாங்களா, அங்கே எல்லாமே விஜய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரா, பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா, முகம் மட்டுமே போதுமா, இதெல்லாம் தேர்தல் முடிவு தான் காமிக்கும். இப்பவே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா விஜய் இந்த கன்னியாகுமரி முனையிலிருந்து வச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அலை மேலதான் அடிச்சிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.